விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணித்து வருகிறார். வாரந்தோறும் சனிக்கிழமை மக்களை சந்திப்பதாக திட்டமிட்டு திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் அதனைத் தொடர்ந்து நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் செய்தார். இந்த இடத்தில் எதிர்பார்க்காத சம்பவம் நடைபெற்றது. இதில் கரூரில் பேசிய பொழுது கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரையில் அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியது இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதனை அப்பொழுதே கேள்விப்பட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போலீசாரிடம் கரூர் மருத்துவமனைக்கு வருவதாக கேட்டதாகவும், இல்லை வேண்டாம், நீங்கள் இங்கிருந்து கிளம்பி விடுங்கள் என அவர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனாலேயே விஜய் நேரடியாக சென்னை சென்றதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் விஜயை தொடர்பு கொள்ள முயற்சி எடுத்து வந்தார்கள். ஆனால் யாருடைய அழைப்பையும் விஜய் எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. ஆனால் தாவேகா தலைவர் விஜயிடம் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அவரிடம் மட்டுமே சுமார் விஜய் 13 நிமிடங்கள் உருக்கமாக பேசியதாக கூறப்படுகிறது. அவர் விஜய்க்கு ஆறுதல் தெரிவித்ததாகவும், தைரியமாக இருங்கள், இதையெல்லாம் கடந்து வர வேண்டும், மீண்டும் களத்திற்கு திரும்புங்கள் என்று கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து விரைவில் ராகுல் விஜய் சந்திப்பு நடைபெறலாம் எனவும், காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைக்க விஜய்க்கு விருப்பம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விரைவில் விஜய் ராகுல் காந்தி சந்திப்பு நடைபெற்றால் அரசியலில் பெரும் திருப்பம் ஏற்படும் எனவும் அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர்.